வணக்கம் மக்களே, வெல்கம் டு LIB தமிழ் சுற்றுமுலா. நான் உங்கள் SS. இந்த பீச்சை பாருங்க, என்ன ஒரு கிறிஸ்டல் கிளியர் கிளீன் அப்படின்றதுக்கான தான் இந்த ஒரு ஃபுட்டேஜ். இதுதாங்க அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டோட தனித்துவம், சிறப்பு. குழந்தைங்க ஃபேமிலிகெலாம் போகலாமே, சேஃபாக நினைப்பீங்க. அந்த சேஃபுக்காக தான் நம்ம தலைவர் உங்களுக்கு ஃபுட்டேஜுக்காக தன்னுடைய அனுபவத்தை காட்டிகிட்டு இருக்கிறாரு. எக்ஸலண்ட் பிளேஸ் ஃபார் ஃபேமிலியோடு இருந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு என்னுடைய வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டியான கிளாஸ் போட், அந்த ஆக்டிவிட்டிக்கு நான் வந்துட்டேன். இங்கே வந்து இந்த கிளாஸ் போட்டில் ஏறக்கு முன்னாடி நம்ம கால்களை சுத்தம் பண்ணிக்கிட்டு அந்த இதில் ஏற சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கிளாஸ் போட் சுத்தமாக இருந்தால் தான் நம்மளோட வியூ நல்லா கிடைக்குன்றக்காக சுத்தம் பண்ணிவிட்டு வண்டி போட்டில் ஏறி எங்களுடைய பயணத்தை தொடங்கணும். இதுவும் நம்ம இந்த பார்க்கிங் ஸ்பேஸ்லேருந்து, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பார்க்கிங் ஸ்பேஸ்லேருந்து கிளம்பி ஒரு 5 நிமிஷம் தூரத்தில் 2 ஐலாண்ட், ஒன்று கோரல் ஐலாண்ட் சி பிளேஸும், இன்னொன்று டர்ட்டில் சி பிளேஸ்ன்ற இடத்துக்கும் சுற்றி காட்ட போகிறாங்க. போட்டில் தான் நம்ம இருப்போம். இந்த போட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மேக்னிஃபைடு கிளாஸ் வழியாக, இந்த பூத கண்ணாடி கிளாஸ் வழியாக கீழே இருக்க விஷயங்களை நம்ம பார்த்து ரசிக்கிறது தான் கிளாஸ் போட் வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த நொடி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்கள் அனைவருக்குமே நான் சொல்லிக்கிறது என்னென்னா, அந்தமான் மறக்க முடியாத அனுபவத்தை கொடுக்கும். அதுவும் இந்த கிளாஸ் போட் அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா, மீன்களையும் தாண்டி பவளப்பாறைகளை சுற்றி என்னென்ன இருக்குன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த கடல் சார்ந்த விஷயத்தில் பவளப்பாறை ரொம்பவே முக்கியமான ஒரு உயிரினம், கடல்சார் உயிரினம். இந்த உயிரினம் கடலில் இருக்கக்கூடிய அந்த உப்பு நீர்லேருந்தும் அண்ட் சூரிய ஒளி வெளிச்சத்தாலையும் தன்னை வளர்த்துக்கிட்டு நிறைய கடல் சார்ந்த சின்ன சின்ன மீன் வகைகளுக்கு இனப்பெருக்கம் செய்கிறதுக்கும் அதோடைய வாழ்வாதாரத்துக்கான தங்கும் இடத்தையும் அது ஊட்டச்சத்தையும் அது கொடுக்கக்கூடியது தான் அந்த பவழப்பாறைகளும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களும். இப்போ நம்மளுடைய நவீன மக்களுடைய நடமாட்டமும் ஆக்சஸும் அதிகமாகி, இல்லை கடல் வளத்திலிருந்து நிறைய கனிமத்தை உறிஞ்சி எடுக்கிறேன்னு ஏதாவது பண்ணாங்கன்னா இதோடைய வளர்ச்சி குறைஞ்சிரும். இது குறைஞ்சிச்சுன்னா சுனாமி இந்த மாதிரி பேரலைகள்லாம் வந்ததுன்னா அது டைரெக்டாகவே நம்ம நிலத்தை பாதிக்க ஆரம்பிக்கும். கூடவே இது அழிஞ்சதுன்னா சின்ன சின்ன மீன்களும் அழியும். சின்ன மீன்கள் அழிஞ்சதுன்னா பெரிய மீன்களுடைய வரத்தும் இருக்காது. ஸோ மீன்வளத்துறை, மீன்பிடியை சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்க பல பேருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும். ஸோ அதனால தான் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு அந்த அரசு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மிகவும் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்குது இந்த பவழப்பாறைகளை சேர்ந்த ஒவ்வொரு ஐலாண்டும். இங்கே நம்ம வந்தோம்னா மீன் பிடிக்கிறதோ, பவழப்பாறைகளை டச் பண்ணுறதோ, உடைக்கிறது, இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகள்லாம் இல்லாமல் இருந்தால் அழகாக ஆனந்தமாக ரசிச்சுட்டு போகலாம். இப்போ பார்க்குற இதுதாங்க சப்மரைன், மினி சப்மரைன் ஆக்டிவிட்டி, செமி சப்மரைன் சொல்லுவாங்க. அதில் இருந்துக்கிட்டு கிளாஸ் போட்டுக்குள்ளே கீழே என்ன நல்லா இருக்குன்ட்டு சிட்டிங்கில் உட்காந்துட்டு நம்ம பார்க்கலாம். தண்ணிக்கு கீழே உட்காந்துட்டு பார்க்கலாம். அப்படி ஒரு வசதி தான் அதில் இருக்குது. எல்லாம் பார்த்துட்டு கடைசியாக அகைன் நான் இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருந்த அந்த பார்க்கிங் பிளேஸ்க்கு வந்தாச்சு. இந்த எலிஃபென்ட் பீச் வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டிக்கு இங்கேருந்து கிளம்புனதுலேருந்து நம்ம திரும்ப வர்றதுக்கான டைம் அலோகேஷன் பார்த்திங்கன்னா மினிமம் 3 மணி நேரம் வரைக்கும் டைம் தராங்க. அது வரைக்கும் நம்ம அங்கே இருந்துட்டு நமக்கு வேண்டிய வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம டீமோட நம்ம ரிட்டர்ன் வரணும். நீங்கள் போர்ட் பேருக்கு திரும்பும்போது உங்களுக்கு அழகிய சன் செட்டுக்கான வியூ கிடைக்குங்க. எனக்கு கிடைச்சது. முடிஞ்ச அளவுக்கு அதை கேப்சர் பண்ணிவிட்டு அந்த ஹாப்பி நினைவுகளோட நான் ரிட்டர்ன் கிளம்புனேன். எங்களுடைய இந்த LIB தமிழின் சுற்றுமுலா வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் LIB தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் SS. நன்றி, வணக்கம்.